அப்படி கார் வெடித்ததற்கு பின்னணியிலே ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய சிலிண்டர் வெடித்ததா, காரில் இருக்கக்கூடிய பேட்டரி வெடித்ததா, எதனால் இப்படிப்பட்ட ஒரு விபத்து போன்ற ஒரு சம்பவம் நடந்தது என்று பல பேர் அதிர்ச்சியோடு அதை பார்த்தார். ஏன்னா பக்கத்தில் இருக்க கார்லாம் பரவி தீப்பிடித்து எரிந்து ஸ்பாட்லேயே 8 பேர் இறந்து, அப்புறம் படுகாயங்களோடு இருந்த இன்னும் 2 பேரும் இறந்து, ஏறத்தாழ 10 மரணங்கள், ஒரு கொடூரமான மரணங்கள், நிகழக்கூடாத மரணங்கள் நிகழ்ந்து விட்டது. அது நேற்று மாலை 6:45 மணி போல 7 மணிக்குள்ள நடந்த இந்த சம்பவம் என்பது விசாரணையில் படிநிலையில் இன்றைக்கு காலையிலே அந்த கார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க என்று பார்க்கிற போது, பின்னோக்கி பார்க்கிற போது ஒரு பழைய கார், அது செகண்ட்ஸில் வாங்குறவங்க பின்னோக்கி போகிற போது ஒரு இஸ்லாமிய பெயர் அதில் அகப்பட்ட பின்னதற்கு பின்பு ஹரியானாவில் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க என்று வந்ததற்கு பின்பு அதில் வந்த ஒரு பேரும் இஸ்லாமியர் என்று ரெஃபரன்ஸ் வந்ததுக்கு பின்பு அது வரைக்கும் கார் வெடிப்பாக இருந்தது குண்டு வெடிப்பாக மாறிவிட்டது.